குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் ஷான்ஹாய்லேருந்து எங்கே போகிறோம்? எஸ், மஹி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கா. இப்போ எங்களோட கேப் வரும். செரீஸு, அப்புறம் கிரேப்ஸு, ஏப்ரிகாட். இதுதான் ஃப்ரெஷ் ஏப்ரிகாட் பார்த்துக்கோங்க. இதை நாங்கள் வந்து நேற்று இந்த ஃப்ரூட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த செரீஸ் எல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு கேப் 8 o'clock வரும். இன்னும் ½ an hour இருக்குது எங்களுக்கு. அதனால கிளம்ப வேண்டியது தான். கிளம்பியாச்சு எங்களோட ஏர்போர்ட்டுக்கு. ஓகே, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட ஃப்ளைட் 11 o'clock தான் லீவ் ஆகுது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து 2 hours பிஃபோர் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. எங்களோட ஹோஸ்ட் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, எவ்வளோ ஸ்வீட்டுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து காலையில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் தான் ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ரைஸ் குக்கர் கேட்டேன். அதனால் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ரைஸ் குக்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இல்லை அதனால இல்லை. அது வந்து சைனா கேபிள், அது நம்ம ஊரில் ஒர்க் ஆகுது. அதனால நான் எடுத்துகிட்டு வரேன். ஒன்று போச்சு தெரியுமா, அது மாதிரி போயிடும். அந்த ப்ராடக்டே நாஸ் ஆகிடும். அதனால எதுக்கு அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். பட் செம்ம க்யூட்டான ரைஸ் குக்கர். நாங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தேங்க. ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணணுன்னே இருந்தேன். ஹாங்காங் போகும்போது அங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ ஹாங்காங் போகாததுனால இங்கேயே வந்துட்டோம். டின் டாய் ஃபங், அதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ நாங்கள் வந்து இந்த செட்டு இது மாதிரி மெனு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள் பன் வேணும்னா வெஜிடபிள், நூடுல் வித் செசமி ஸ்பைசி சாஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ் சோயா பீன் மில்க்குங்க. ஃப்ரெஷ்ஷு சோயா மில்க் வந்து எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம வீட்டில எல்லாம் அந்த பேக்கேஜ் வாங்கி குடிப்போம் தெரியுமா, அதுவும் இதுவும் கம்பேரே பண்ண முடியலங்க. நல்லா வார்மாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நூடுல்ஸ் வித் சோய் அண்ட் செசமி சாஸ். இது வந்து டம்ப்ளிங் சூப். சூப்பராக இருக்குது பாருங்க, செமையாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. சாஃப்ட் அண்ட் பில்லோ வெஜிடபிள் பன். ஒன்று வாங்கினா ஃபுல்லாக சாப்பிடுவியா? நூடுல்ஸ் அது சாப்பிட மட்டும் இல்லை, சாப்பிடுன்னு சொல்லி நான் ஒன்று ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். என்ன வேணும்? உள்ளே வந்து மஷ்ரூம், கிளாஸ் நூடுல்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? குட்டி வந்து டின் டாய் ஃபங்கில் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால என்ன வாங்கினேன், அந்த பேக்கரி அண்ட் ஸ்பைசஸ் ஒரு கடையில் வந்து க்ரெசான கஸ்டர்ட் எக்டா சட்னி, சாக்லேட் க்ரெசான் பெஸ்ட் எவர். இங்கே உள்ள பேஸ்ட்ரீஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சதீஷோட டூர் எக்ஸ்பைரி டேட் வந்து நெருங்கிட்டு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுட்டை இருந்து பார்த்துட்டே இருப்பான். அவன் பார்த்தது மட்டும் இல்லாமல் என்கிட்டையும் அனுப்பான். அப்படின்னா அவனுக்கு வந்து ஊருக்கு போக ஆசை வந்துட்டுன்னு அர்த்தம். காணி அதை நல்ல பொரிச்ச பரோட்டா, பழைய சோறு, மீன் குழம்பு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஓகே, இது வந்து பெரிய ஃப்ளைட். அங்கே 2, இங்கே 4, அங்கே 2. அம்மா உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் நிம்மதியாக இருப்பேன். மஹி ஏன்னா என்ன மட்டும் டிஸ்டர்ப். நாங்கள் 2 பேரும் மஹியை பிரிச்சிட்டோம். மஹா இங்கே வந்தோன்னு செக்கிங் பரி எல்லாம் கரெக்டாக இருக்கா?
ரொம்ப சந்தோஷமாகி ஏன் தெரியுமா மகி என்ன மட்டும் இந்த தடவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்க எல்லாரையும் சேர்த்து டிஸ்டர்ப் ஓ அப்படி நாங்கள் எல்லாரும் ஒரே சீட்டில் இருக்கோம். என்ன எல்லாரும் ஒன்று இதுவே நீங்கள் இது என்ன ஏர்லைன்ஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா இது என்ன ஏர்லைன்ஸ்? சைனா ஈஸ்டர்ன் ஆமாம் சைனா ஈஸ்டர்ன். ஏர் ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா போர்க் ரைஸும் உண்டு, சிக்கன் சவுமீன், நாங்கள் சிக்கன் நூடுல்ஸ் தான் வாங்கினோம், எக்கு, சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் ஏதோ கீரை மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஷெஷ்வான் ஃப்ளேவரிங்கில் ஒரு கிராக்கர் மாதிரி உள்ள இருக்குது. டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அண்ட் கேரட்லாம் போட்டு ஒரு சாலட்டு. இது வந்து ஸ்டிக்கி ரைஸ், பர்பிள் ஸ்டிக்கி ரைஸ், ஸ்வீட் மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிரேப் ஃப்ரூட் ஜூஸ். இது வந்து சைனா ஈஸ்டர்ன் அவங்க ஏர்லைன்ஸோட ஃபுட்டு. போயிட்டியா? ஓகே, நாங்கள் வந்தாச்சு ஷென்சனுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த சிட்டி, ரொபோட்டிக் சிட்டி ஆஃப் சைனா. ஓகே, இப்போ பேக்கேஜ் கிளைமுக்கு வேண்டி போகிறோம். ஓகே, அப்போ வந்து நான் சொல்லி தான் எடுக்கிறதெல்லாம் மைஹா போல ஏதோ ஒரு புது பொம்மை போல இருக்கு, ஒன்று போல இருக்கு பாருங்க. ஆனால் ஒவ்வொரு ரோபோட் மாதிரி இருக்கு. மிக்கி மவுஸே ரோபோட் மாதிரி. Wow. நம்ம வந்து இந்த திங்ஸை வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி இந்த மாதிரி ரோபோன்னு சொல்கிறேன் பாருங்க, பொம்மை கடையெல்லாம் பார்த்தா ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதனால் ஜாலியாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஹேலிங் ஏரியாவை தேடிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம டிடி புக் பண்ண முடியும். கேபிள் ஏரியாச்சு. எஸ், காற்று வர்றதுக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் காற்று வந்துடும். எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கிட்டுங்க. ஆமாம் வருகிறா. உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் டிப்பு கொடுக்கவா? இப்போ ஏரோப்ளைன்லேருந்து வெளியே இறங்கினோன்னா நம்ம எல்லாத்துக்கும் காது அடைக்கும் தெரியுமா? அதை ரிலீஸ் பண்ண என்ன பண்ணணும்னு தெரியுமா? நல்லா இழுத்து ஒரு கொட்டாய் விட்டிங்கன்னா காது அடைச்சது ரிலீஸ் ஆயிரும். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆக்சுவலி எனக்கு தெரியாது. நானே ரொம்ப லேட்டாக தான் இதை வந்து யாரோ எனக்கு சொன்னாங்க. அதுலேருந்து நான் இப்போ அப்படி பண்ணிடுவேன். டக்குன்னு காது அடைச்ச காது ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த சீட்லேயே என்னமோ இருக்குது, ஆனால் இது ஒர்க் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரூமில் செக்இன் ஆனோம். ஷென்சன் எங்கள் ரூம் டூர் கொடுத்துட்றேன். என்ட்ரானோன்னே ஒரு ஷூ ரேக் இருக்குது, அதுக்கப்புறம் கிச்சன் ஒரு இதோடி இருக்குது, நல்ல வைடான கிச்சன். இண்டக்ஷன் இதுவும் 2 பாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் நாங்கள் போய் அதை வாங்க போகிறோம். டிஸ்போசபிள் கெட்டிலு, காஃபி மேக்கர் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. 2 பெட்ரூம் இது. ஒரு பெட்ரூம் 2மே குயின் பெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. குயின் பெட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய கேபினட்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, சோஃபா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தாங்க. நல்ல இங்கேருந்து சாப்பிட்லாம். என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய அதுலேயே இங்கே திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். நல்ல ஸ்பேஷியஸான ரூமு தான். பாத்ரூம் என்ன இருக்குது, வாஷிங் மிஷினும் இருக்குது பாத்ரூமில். டவல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஹீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வெளியே இறங்க போகிறோம். எனக்கு மதர்ஸ் டே கார்டு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்தே எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. மகிட்ட இருந்தும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மகி எனக்கு எழுதி தருவா, நைட்டு ஸ்பெஷலாக எழுதி தருவா.
ஐ லவ் யூ அம்மா. என்ன எழுதியிருக்காங்க? Hi Amma, happy Mother's Day from China. Wish you a wonderful day. I wrote this 8/4/26. April 8th தேதியா? I love you so much even after this trip. I will share everything. Bye. Thank you, Maha. Mahi, எனக்கு wish பண்ணு வா. Give me a hug. ஒரு Mother's Day ஒரு hug தர மாட்டியே நீ? அவ எனக்கு ஸ்பெஷலா லெட்டர் எழுதி தான் hug தருவாங்க. ஓகே, நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் பசி வந்துடுச்சு. பிகாஸ் சாப்பிட்டது காலையிலையா ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால் இங்கே ஒரு செல்ஃப் சர்வ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோங்க. இங்கே வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் செஞ்சு அவங்க அங்கே வச்சுப்பாங்க. நம்ம வந்து வேண்டியதை எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டர் ஃப்ரை சிக்கன், அதுக்கப்புறம் மாப்போ டோஃபு, அப்புறம் காலிஃப்ளவர் அண்ட் ரைஸ். ஸோ இதுதாங்க மாப்போ டோஃபு. நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாப்போ டோஃபு ட்ரை பண்ணுறேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. இந்த ஒரு 4 டேஸ்க்கு தேவையான சில பல ஐட்டங்களை வாங்க வந்திருக்கோம். எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டில் இந்த காய்கறியெல்லாம் வெட்டியே வச்சுருக்காங்க. நம்ம இந்த காய்கறியையும் இந்த காய்கறியும் எடுத்து போட்டோம்னா சாம்பார் வச்சிடறோம். எல்லா காய்கறியுமே இந்த பூசணிக்காய் இதெல்லாம் இவங்களோட டிஷ்ஷில் ஆட் பண்ணுவாங்களா இருக்கும் ஒரு வேலை. இவங்க சில்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, லைவாட்டு மீன் பிடிக்கிற கவுண்டர் ஒன்று இருக்குது. டே அங்கே பேர் நண்டு பேர். இது வேணும் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து பிடிச்சி தருவோம். எவ்வளவு லாப்ஸ்டர் இருக்குது. அதான் அங்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இதை எது வேணுமோ அதை பிடிச்சி வெட்டி க்ளீன் பண்ணி தராங்க. விலையும் பரவாயில்ல பத்தியா. அங்கே அதெல்லாம் 29. கிளாம்ஸு எல்லாம் இருக்கு. இங்கே பேர் எல்லாமே லைவ் ப்ரான்ஸ் எல்லாம் பாருங்க. ஆயிஸ்டர்ஸ் எவ்வளோ வெரைட்டி பாருங்க. கருப்பு கோழி, மேரினேட்டட் சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இந்த 4-5 டேஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இல்லைடா அம்மா எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு லேட்டராட்டு நாங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் காணிக்கிறேன். பிகாஸ் எங்களோட இந்த பில்டிங்க்கு கீழே பெரிய மால் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் பில்டிங்லேருந்து எங்கள் பில்டிங் இதுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்கில் தான் இந்த க்ரோசரி ஸ்டோர் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணோம்ல, பீஜிங்கு, ஜியானு, ஒவ்வொரு இடமா ஸ்டே பண்ணலாம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வால்மார்ட் போயிருந்தேன்ல, அங்கே கூட ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹோல் வீட் ராப் வாங்கினேன். சப்பாத்தி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. மஹிக்கு வந்து இந்த பீன் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒரு பாக்ஸ் வாங்கினேன். காஃபி வந்து தீந்துருச்சா, அதனால் இது எத்தனை சாஷே, 5 சாஷே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு, இந்த லிண்ட் ட்ரஃபிள்ஸ். ஸோ அதனால் அது வாங்கினேன். அங்கே ஆஃபருக்குனே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க, அதில் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் நியூட்ரலா பிஸ்கெட்ஸு. மகா வந்து இந்த திரமசு பார்த்துட்டு அம்மா எனக்கு வேணும் வாங்கித்தா அப்படின்னு சொன்னால், அதனால் ஒரு ஹோல் பாக்ஸ் திரமசு வாங்கினேன். நம்ம நைட்டு டெசர்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு. தயிர் ஒரு கண்டெய்னர், அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வாங்கினேன். எடுத்துக்கோ, ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வாங்கினேன். இது வந்து க்ரீன் ப்ரிக்லி ஆஷ் அப்படிங்கிற ஒரு க்ரீன் பெப்பர். அதுக்கப்புறமா இது வந்து சைனீஸ் காடமம்ங்க.
இந்த காடமாமோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை வந்து ஹாட் பாட்டு, பிரேஸ்டு சைனீஸ் டிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டி வாங்கினேன். இங்கே உள்ள அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றாட்டு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃப்ளேக்ஸ்னு ஹாத்தான் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எடுக்கிறது. இது வந்து டீக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். இது ட்ரை பண்ணி இருந்துச்சு, அதனால சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஹாட் பாட் வந்து டொமேட்டோ ஹாட் பாட் பேஸ். இது மஹி வந்து ரெக்வஸ்ட் பண்ணான். ஏன்னா அவளுக்கு நாங்கள் ஹாட் பாட் சாப்பிட்டதுல இந்த டொமேட்டோ பேஸ் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் அது வாங்கு அப்படின்னு சொன்னால அதனால் இதையும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கினேன். ட்ரிஸ்கோல் பிளாக்பெர்ரி என் ஃபேவரட் பெர்ரி. அதுக்கப்புறமா சதீஷோட ஃபேவரட் சுகர் ஸ்னாப் பீஸு. இதை லேட்டராக ஆவியில் அவிச்சு லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முட்டை அதான் சுகர் ஸ்னாப் பீஸுன்னு சொன்னேன், பட் இது இடமாமே அந்த மாதிரி தான் ஸ்னாப் பீஸ். டிஸ்போசபிள் பிளேட்டு, இங்கே ஸ்பூன் இல்லை கிண்டுறதுக்கு கூட, அதனால் ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். சிக்கன் வாங்கினேன், சிக்கன் விங்ஸும் தை பீஸும் வாங்கினேன். தண்ணி, பின்னாடி இருக்கிறது வந்து எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில். அதுக்கப்புறமா ஃப்ரை பவுடர்னு இருந்துச்சு. ஸோ இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், அதனால் அது ஒரு பேக்கெட்டு. ப்ரெட்டு, இவ்வளவு தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இவ்வளவும் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி. இன்றைக்கி நைட் என்னன்னு பிளான் தெரியல, பிகாஸ் நாங்கள் ஒரு 4 o'clock போல் தான் லஞ்சே சாப்பிட்டோமா, அதனால் பசிக்குதா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் ஷென்சனில் நான் வந்த ஃபர்ஸ்ட் க்ரோசரி ஹால்.